நான் மீண்டும் இன்னொரு குடத்தை செய்யலாம் என்ற மணலை ஒன்றாக குவித்த ஆரம்பத்தில் எதனால் குடமாக்கப்பட்டது மீண்டும் எதனால் என்னால் குடத்தை உருவாக்க முடியும் எனக்கு தெரியல. உனக்கு எதுவும் தெரியாது. நதிக்கரையில் என் நடந்து தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய பற்றி கமண்டல நாக நதிக்கரைக்கு சென்றாயா? தங்களிடம் விடைபெற்ற வழக்கம் போல் கமண்டல நாக நதிக்கரைக்கு சென்றேன். உன் கற்பத்தன்மையாலும் என் சக்தியாலும் உருவாக்கினாயா? ஆரம்பத்தில் ஒரு புறமாகப்பட்டது வந்தது. பணத்தை எடுத்துக்கொண்டு ஏலத்தல்ல பொழுது எந்திர போட்டு 2 மனைகளோடு ஆகாயம் உருவாக சிரித்த முகம் எங்கிலும் வெண்புவாக தெரிந்ததா? தெரிந்த பொழுது அடடா ஏலத்தல்ல பொழுது அழகான ஒரு ஊரும் தெரிகிறது. யாராக இருக்கும் என்று தலை நிமிர்ந்து மேலே போர்த்தாயா? பார்த்த உடனே அடடா அழகனால் இவன் நான் பேரழகன், இது போன அழகை இந்த உலக பார்க்கலை என்று மாட்டான் ஒருவனை மனதில் நினைத்தால் கொண்டவன் என்ன மனதவன் கற்பை என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஏனகா உன்னை மன்னிப்பதா? எப்போது தொட்டு தாலி கட்டிய கணவனை மறந்து மாற்றானை மனதளவில் நடத்தாயோ, அப்பொழுதே நான் மனதளவில் கற்பியை இருந்து விட்டேனா? தத்திரமாக சென்ற கத்திரவனை பார்த்து நீ கற்பனை இருந்து விட்டாய் என்று எடுத்திருக்கிறாய் ராஜா. ஏதோ என்னையும் தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன். இந்த பாவி என்னை மன்னித்தவர்கள் சாமி. அடி பாவி, எப்போது கண்டே கணவன் துரோகம் செய்து கொண்டாலும் எனக்கு இது மனைவி கிடையாது, என் பிள்ளைகள் தாய் எனது. இந்த உலகத்தில் பெண்களாக பிறந்து விட்டால் அவளுக்கு தொப்புள் கொடி உறவு அவள் துணி இருக்க வேண்டும், அந்த தாலி கொடி உறவு அவள் துணி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எப்போது நீ கற்பியை இழந்து விட்டாயோ, நீ பெற்ற மக்களுக்கு தாயுமில்லை, நீ எனக்கு மனைவி இல்லை என்று எடுத்திருக்கிறாய். என்ன தாய் இல்லாத அதுக்கு யாரையா ஆதரவாக இருக்கிறார்கள்? உலகமே நீங்கள் தான் ஐயா, மூச்சு அத்தனை நீங்கள் தான் ஐயா. நீ இல்லாத இந்த உலகத்தில் என்ன அத்தனை வாழ முடியாது. இந்த உலகமே வெறுத்தால் இந்த பாரி நான் என்ன செய்வேன்? நான் இயக்க செல்லுவேன் ஐயா, நீ புரிந்து கொண்டாடி உன்னை நான் மன்னிப்பதா? என் மனைவி ரேணுகா கற்பு கரசி என்று உலகம் மறந்துட்டேனா? எனக்கு என் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயா? போவதில்லை, முடியாதா? இவ்வளவு காலமாக ஆனால் 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு ஆசை வந்ததே வாழ்க்கை. உலக மக்கள் சென்றாலும் உன் சிறுத்தார்கள் விடுமாட்ட உன்னை. இப்போ என் பிள்ளை அழைத்து உன் சிறுத்தாருக்கிறேன். மகனே போலாம். அப்போ ஒரு பெண்ணை ஹோட்டல் கண்ணிக்கார கணவன் செஞ்செடுத்து இல்லவன் நல்ல வழியில் பட்டு 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு கணவனையை தோற்று இருக்கின்றால் அவர் சிறுத்தார்கள் சாதனையே. பொதுவான கூட்டமான 100,000 ஜீவராசிகளையும் ஊட்டி வளர்ப்பவன் எவனோ அவை அனைத்தையும் ஆட்டி படைப்பவன் எவனோ, ஆற்றானவன் எவனோ, கடலானவன் எவனோ, அண்டமானவன் எவனோ, பிண்டமானவன் எவனோ, அப்பேற்பட்ட செவ்வருமானி என்னை ஆட்கொள்வாராக. நான் எவ்வாறு மலையடி கமண்டல நாக நதிக்கரை படை வீடு என்னும் சேத்திரத்தில் பிருகு முனிவரின் மகன் ரிஷிகனுக்கு காசிராஜன் மகன் சத்தியவதிக்கு பிறந்தவர் ஜமதக்கினி முனிவர்.
அப்பேற்பட்ட ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா அம்மையாருக்கும் 4வது மகனாக பிறந்து ராமன் என்ற பெயர் வகித்து தந்தையின் கட்டளை சிறைமேற்கொண்டு இமயம் சென்று பரமனை குறித்து கடும் தவத்தை மேற்கொண்டு தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் மனமகிழ்ந்து அரிய பெரிய வரங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ராமா இனி முதற்கொண்டு நீ பரசுராமன் என்ற பட்ட பெயரோடு விளங்க என்னை வாழ்த்தி வழி அனுப்பியிருக்கின்றார். இமயத்திலிருந்து இல்லத்தை நாடுகிறேன், என் தாய் தந்தை காண வேண்டும் என்பதற்காக. பரமனை கண்டே பெரும் ராமனாக சென்றவன் இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியை பரிசாக பெற்று பரசுராமனாக திரும்பி. அது மட்டுமா, இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியின் மகத்துவம் என்ன தெரியுமா? எங்க சொல்ல அப்பா, இந்த பரசு அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநாட்டும். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தலையை துண்டிக்கும். இந்த அவன் பிற்காலத்தில் எப்படியெல்லாம் வரப்போகிறான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்து அவனுக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கற்றறிந்தோர் சபையிலே தன் மகனை முன்னிலைப்படுத்துவது ஒரு தந்தையின் தலையாய கடமை. அந்த கடமை நீங்கள் சரிவர செய்தீர்கள். நானும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாசகத்தை உணர்ந்து வாழ்வதனால் எனக்கு இந்த அளவுக்கு பெருமை பெற்றது. மூல காரணமே தாங்கள் தானே தந்தை. நல்லது மகனே, நல்லது. அப்பா, அது மட்டும் அந்த சண்டாளி உயிரோடு இருக்கவே கூடாது. நீங்கள் ஆணையிட்டால் அவள் தலையை துண்டித்து வந்து உங்கள் கால் அணி சேர்த்து யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே இந்த பரசுராமன் அவதரித்திருக்கின்றேன். நீங்கள் ஆணையிட்டால் அந்த சண்டாளின் தலை துண்டித்து வருகின்றேன். அப்பா, அப்படி கப்ப எழுந்து கணவன் துரோகம் செய்தவள் வேறு யாரும் இல்லை மகனே. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னப்பா நடந்தது மகனே? வணக்கமாக நதிக்கரை சென்று ஜலத்தை கொண்டு போது வணங்குகிறாரே. அதே போல நேற்று தினம் என்னை பற்றி கமலான நாம நதிக்கரை சென்று கேட்டார். என்ன உடனே உன் தாய் கேட்பன் தன்மையாலும் என் சக்தியாலும் மலான ஒரு மண்பாண்டை உருவாக்கி உடனெடுத்து கொண்டு ஜலத்தல் நேரத்திலே எந்திரப்பட்டோம். ஆதாயபுரமாக 2 மனைகளோடு திரித்து போகும் எங்கிலி வெறுமவும் தெரிந்திருக்கின்றது. கந்தர்வன். ஆமா, சரி. அது தெரிந்த உடனே அடனா ஜலத்தல்ல பொழுது அழகான ஒரு உருவம் தெரிகிறது. யாராக இருக்கும் என்று தலை நிமிர்ந்து மேல பார்த்திருக்கின்றான். பிறகு பார்த்த உடனே அடனா இப்படி பேரழகர் இந்த ஊரில் சாலவரை என்று மாட்டான் ஒருவரை மன நிலைத்தான் கொண்டவன் என்னை மனதால் கற்ப எழுதாரா. ஆமா, இருக்காதுப்பா. ஆராய்ந்து பாராமல் எந்த முடிவுக்கு வந்து விடாது தந்தையே. இத்தனை காலமாக பத்தினி தன்மையோடு வாழ்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த என் தாய் கற்பு நெருத்தவரை இருப்பார்களா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நீங்களாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதில் ஏதாவது கந்தர்வன் சூழ்ச்சியாக இருக்குமே தவிர என் தாய் தவறு ஏதும் இருக்காது. சற்று சிந்தித்து பாருங்களப்பா. பரசுராமா, என்னை எதிர்க்கிறாயா? அப்ப என் சொல்ல நம்பிக்கையா? சொல்லாதீங்க மகனே பரசுராமா. இப்போ சொல்லுறேன், இதுவரைக்கும் உனது தந்தை நான் பேசுகிறேன். இனி உனக்கு அனைத்தும் கலைகளை கற்றுக்கொள்ள குரு சொல்கிறேன். நீ கற்று போன கலை அந்த சொல்லுக்கு மந்திரம் இல்லை என்ன வேலை படுக்க உண்மையானா? உண்மையானா? உன் கருத்தலுக்கு கோடாளி தவறு செய்தாலே துண்டிப்பது உண்மையானா? உண்மையானா? ஓ, உன் தாய் எங்க இருந்தாலும் ஏறி கண்டுபிடித்து அவளை சிறுத்து அறுத்துவான். அப்பா, என்னால் மறந்து